அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சீனி ஃபாரூக் கீழக்கரையிலேருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. அதாவது சகோதரர் கேட்கக்கூடிய நேரத்தில் 3 நாள் அப்படிங்கிறாங்க. ஆனால் பதிவில் போட்டிருக்கிறது 3 மணி நேரம்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு மனிதன் இறந்து அவனை ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணப்பட்டு இது சரியான முறையில் பரிசோதிக்கப்படவில்லை என்ற ஏதோ ஒரு காரணத்திற்காக 3 மணி நேரம் கழித்து என்ன செய்கிறாங்க, போய் தோண்டி இப்படியான ஒரு நிலைமை நடந்துச்சு. எலும்புகள்லாம் உடைக்கப்பட்டு ரத்தம்லாம் பீறிட்டு ஓடி ஒரு 75-80 வயசு 18 வயசு பையன் 75-80 வயசு ஒரு கோரமுகமாக இப்படியாக இருந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு இது அதாவது கபருடைய வேதனை இருக்குதுன்னு இஸ்லாம் சொல்லக்கூடியது உண்மைதான். இது தொழுகிற நோம்புடிக்கிற தீய வழியில ஈடுபட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் நல்லவனாக வாழணும், தொழுகணும், இறைவனை அஞ்சி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுரை என்பது மார்க்கத்தில் உள்ளது. அதுக்காக இப்படியான பொய் புரட்டுகளை எல்லாம் சொல்லி மக்களை என்ன செய்யக்கூடாது, ஆர்வமூற்றம்ங்கிற பேர்லையோ அச்சமூற்றம்ங்கிற பேர்லையோ இப்படியான பொய் புரட்டுகள்லாம் சொல்லக்கூடாது. இப்போ முதல்ல இந்த கபருடைய வேதனை அப்படிங்கிறது கபரில் அடக்கப்பட்டா தான் கபருடைய வேதனைன்னு நம்புறாங்களா இல்லையா? அதுவே முதல்ல சரியான நிலைப்பாடு இல்லை. மரணித்து விட்ட அனைவருக்கும் கபருடைய வேதனை இருக்கிறது. அதுபோக எத்தனையோ உயிர்கள் கருகி போயிடுது, கடலில் விழுந்து மீன் சாப்பிட்டுட்டு போயிடுது. அதே மாதிரி இந்துக்களில் ஒரு பகுதியினர் என்ன செய்கிறாங்க, எலக்ட்ரிக் சுடுகாட்டில் வச்சு என்ன செஞ்சுறாங்க, எரித்து சாம்பல் ஆக்கிடுறாங்க. தகனம் பண்ணி சாம்பல் தான் வெளியே வருது, எரித்து சாம்பல் ஆக்கிடுறாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் கபருடைய வேதனை என்பது இல்லையா அப்படின்னு கேட்டால், மரணித்த அனைவருக்கும் இந்த கபருடைய வாழ்க்கை இருக்குது. கபருடைய வாழ்க்கை என்பது பர்சகுடைய வாழ்க்கை, திரைமறைவு வாழ்க்கை. இப்போ நீங்கள் அதாவது இந்த பிரேத கூடம்னு சொல்கிறாங்களா இல்லையா, மார்ச்சுவரி, அதில் போய் பாருங்கள், எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் மரணித்து இருக்கிறாங்க, அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க, எப்படி வைக்கப்பட்டார்களோ அப்படித்தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு கோரத்தையும் காணும், எந்த ஒரு விகாரத்தையும் காணும், ரத்தம் வடியை காணும், எலும்பு உடைய காணும், எதுவுமே நடக்கலை. அதுபோல் நம்ம கபரஸ்தானில் அப்படியே அடக்கம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு 10-15 வருஷம் கழிச்சு மறுபடியும் பழைய இடத்துல தோண்டி அடக்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் என்ன செய்வாங்க, சில சமயங்களில் எலும்புகள் மக்கி போகாமல் இருக்கும். அதையெல்லாம் உடஞ்சிருக்காது, செதஞ்சிருக்காது, அப்படியே தான் இருக்கும். எடுத்து வேறு இடத்துல தோண்டி புதைப்பாங்க. இப்படியெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. அதனால இது மக்களை ஒரு பயங்காட்டி, அதாவது இல்லாத ஒரு செய்தியை சொல்லி நம்ப வைக்கணும் என்பதற்காக இது திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு பொய்யான ஒரு செய்தி. அதுபோக எத்தனையோ பிரேத பரிசோதனைகள் செய்துவிட்டு 10 நாள் கழிச்சு, 15 நாள் கழிச்சு, 1 மாதம் கழிச்சுலாம் தோண்டி எடுத்து அது அழுகிய நிலையில் இருக்குமே ஒழிய, அது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த சீல் சலங்கள்லாம், அது அந்த ரத்தம் இதுகள்லாம் உடம்புகள்லாம் புழுத்து போய் சீல் சலங்கள் வச்சு அந்த மாதிரியான அழுகிய நிலையில் இருக்குமே ஒழிய, இவங்க சொல்கிற மாதிரியான செய்திகள்லாம் இல்லை. இது பொய்யாக புனையப்பட்ட கிராஃபிக்ஸ் மூலமாக, ஏஐ மூலமாகவோ அல்லது கிராஃபிக்ஸ் மூலமாக செய்யப்பட்ட ஃபோட்டோக்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். எத்தனையோ மார்ச் வரிகளில் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் இறைவன் ஏற்றுக்கொள்ளாத பல இறைவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மரணித்தும் அப்படியே அவர்கள் உடல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் எத்தனையோ பேர் அடக்கம் பண்ணப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம 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 நாடுகள்லாம் இந்த மாதிரியான ஒரு கோர காட்சியை பார்க்கல. அப்போ இது என்ன செய்கிறாங்கன்னா, இது திட்டமிட்டு பொய்யாக என்ன செய்கிறாங்க, பரப்புகிறார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.